பிராண்டி செய்திகள். ஒடிசாவுக்கு அடித்த மெகா ஜாக்பாட். ரூபாய் 33,081 கோடி முதலீடு செய்யும் அதானி குழுமம். கரண் அதானி அதிரடி அறிவிப்பு. 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 21, 2026. ஒடிசா மாநிலத்துக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பம்பர் ஆஃபர் கிடைச்சிருக்கு பாஸ். அதானி குழுமத்தோட கரண் அதானி ஒடிசாவுல டிஜிட்டல் மற்றும் எரிசக்தி துறையில ஒரு பிரம்மாண்டமான முதலீட்டை அறிவிச்சிருக்காரு. ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி முன்னிலையில இந்த அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு. இதோ அந்த 7 ஜாக்பாட் தகவல்கள். 33,000 கோடி முதலீடு. ஒடிசாவோட தலைநகர் புவனேஸ்வர் மற்றும் கட்டாக் நகரங்கள்ல மொத்தம் ரூபாய் 33,081 கோடி முதலீடு செய்ய போறதா அதானி குழுமம் அறிவிச்சிருக்காங்க பாஸ். அதிநவீன டேட்டா சென்டர். புவனேஸ்வர் இன்ஃபோ வேலி பகுதியில ரூபாய் 800 கோடி மதிப்பீட்டில் ஏஐ மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்ப வசதிகளோட ஒரு டேட்டா சென்டர் அமைய போகுது. மெகா அனல் மின் நிலையம். கட்டாக் அருகே சுமார் ரூபாய் 30,181 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான அனல் மின் உற்பத்தி நிலையம் அமைய போகுது. இது மாநிலத்தோட மின்சார தேவையை பூர்த்தி செய்யும். சிமெண்ட் ஆலை. அதே கட்டாக் பகுதியில ரூபாய் 2,100 கோடி முதலீட்டில் புதிய சிமெண்ட் உற்பத்தி ஆலையும் வரப்போகுது பாஸ். 10,000 வேலை வாய்ப்புகள். இந்த திட்டங்கள் மூலமா நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 9,700க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாகப் போகுதுன்னு கரண் அதானி சொல்லியிருக்காரு. ஒடிசாவின் லட்சிய பார்வை. 2036க்குள் $500 பில்லியன் பொருளாதாரமா ஒடிசாவை மாத்துறதுதான் எங்களோட இலக்குன்னு அதானி குழுமம் நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க. பொருளாதார மையம். வலுவான நிர்வாகம் மற்றும் இயற்கை வளங்கள் இருக்கிறதுனால ஒடிசா இந்தியாவோட ஒரு முக்கிய பொருளாதார மையமா மாறும்னு கரண் அதானி பாராட்டியிருக்காரு பாஸ். அதானி குழுமத்தோட இந்த மெகா முதலீட்டை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். நம்ம போற்ற ஒவ்வொரு அடியும் அடுத்த 10 வருஷத்துக்கான வளர்ச்சியை தீர்மானிக்கணும். இப்போ அதானி குழுமம் ஒடிசாவோட வளர்ச்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க பாஸ். ஒடிசாவோட இந்த அசுர வளர்ச்சி மத்த மாநிலங்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கமா இருக்குமா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தொழில்துறை மற்றும் பொருளாதார அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையா லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.